இரண்டாம் வானத்தில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஈசா நபி அவர்கள் இருவரும் நபி அவர்களை அன்புடன் வரவேற்று மர்ஹபா என்று சொன்னார்கள். அவர்களின் முகங்கள் தூய்மையும் துறவும் நிறைந்த முகங்களாக இருந்தார்கள். மூன்றாம் வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உலகின் அழகில் ஒரு பங்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த அழகுக்குள் ஆழ்ந்த பணிவு. நபி அவர்களின் முன்னால் மர்ஹபா என்ற ஒரே வார்த்தை. நான்காம் வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் உயர்த்திய அந்த இடத்திலிருந்து அதே வரவேற்பு. உயர்வு எதற்காக என்றால் அல்லாஹ் விரும்பிய அடியாருக்காக என்பதற்கான சாட்சி. ஐந்தாம் வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மென்மையும் நேசமும் நிறைந்த முகம். உம்மத்தை நேசிக்கும் இதயம் போலவே நபி அவர்களையும் நேசித்து மர்ஹபா என்று வரவேற்றார். ஆறாம் வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களை பார்த்தவுடன் வரவேற்றார். ஆனால் நபியை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். காரணம் கேட்கப்பட்ட போது, எனக்கு பிறகு வந்த இந்த நபியின் உம்மத் என் உம்மத்தை விட அதிகமாக சொர்க்கம் செல்லும் என்று சொன்னார்கள். அது பொறாமை அல்ல, நபித்துவத்தின் பாரம் அறிந்த ஒருவரின் வலி. ஏழாம் வானத்தின் கதவு திறந்த அந்த நிமிடம் நபி அவர்கள் ஒரு பெரும் மரியாதைக்குரியவரின் முன்னால் நின்றார்கள். அங்கே இருந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் பைதுல் மமூரில் சாய்ந்து கொண்டிருந்தார். அங்கு தினமும் 70,000 மலக்குகள் தொழும் புனித இடம் ஒருமுறை சென்றால் மீண்டும் வரமாட்டார்கள். அந்த பெரும் காட்சியின் நடுவில் இப்ராஹிம் நபி அவர்களை பார்த்தவுடன் மர்ஹபா பின் நபியில் சாலிஹ் வலகில் சாலிஹ், நல்ல நபியே, நல்ல சாலிஹான மகனே வருக. அது ஒரு சாதாரண வாழ்த்து அல்ல. நபித்துவத்தின் தொடக்கம் இருந்து இறுதி வரை ஒரு சங்கிலி முழுமையடையும் தருணம். காபாவை பூமியில் கட்டிய அந்த நபி தன் மகனின் மகனை இறுதி நபியை அங்கீகரித்த அந்த நிமிடம் வானமே சாட்சி நின்றது. பூமியில் தனிமை, மறுப்பு, துன்பம் அனுபவித்த நபி அவர்கள் இங்கே முழு மரியாதையுடன் வரவேற்கப்பட்டார்கள். உங்கள் உம்மத்துக்கு என் சலாம் சொல்லுங்கள். அவர்களுக்கு சொல்லுங்கள், சொர்க்கம் நல்ல மண்ணும் இனிமையான நீரும் கொண்டது.